முதலமைச்சர் விஜய்க்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்து செக் வச்சிருக்காரு. செக்கா? பிளாங்க் செக்கா இல்ல அமௌண்ட் எழுதுனது? அந்த செக் இல்ல, இந்த செஸ்ல வைப்பாங்கல்ல செக், அந்த செக்கா? அப்படி பார்த்தா வந்து ஸ்டாலினுக்கு கூட தான் வந்து ஒரு கட்சி, ஒரு கூட்டணின்னு கூட சொல்லலாம், செக் வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே 2 நாடுகள் சேர்ந்து செக் வச்சிருக்காங்க சிறப்பா. இப்படி ஏகப்பட்ட செக்குகள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குது. இந்த செக் யாராவது சைன் போட்டு பிளாங்க் செக் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, வேற மாதிரி செக் மேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு உள்ள போய் பாத்துருவோமா? பாத்துருவோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முதல்ல முதலமைச்சருக்கு செக் வச்சது யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பல அரசியல் கட்சிகளும் அவருக்கு செக் வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல நான் வைக்கிற செக்குன்னு தலைமைச் செயலகத்துக்குள்ளே போய் வச்சிருக்கிறார் ஒருத்தர். பட் அவர் யாருன்னா, இது அரசியல் கேம் இல்ல, உண்மையிலே செஸ் கேம்ல சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருந்தாரு. நார்வேல போய் அந்த செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையோட பிரக்ஞானந்தா வந்து இந்தியாவுக்கு திரும்பி இருந்தாரு. அவரை வந்து கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. தமிழக அரசு சார்பில் 50 லட்சம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்காங்க. அப்போ வந்து முதலமைச்சர் சொன்னாராம், போய் செஸ் போர்டை எடுத்துட்டு வாங்க, நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த விளையாடுற அந்த வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு 2-3 காயினை இவர் வெட்டி வெளியே வைக்க, அவர் வெட்டி வெளியே வைக்க, கடைசியில வந்து செக்மேட் பண்ணியிருக்காரு முதல்வர பிரக்ஞானந்தா. இப்ப அதை பத்தி வெளியே வந்தும் பேசியிருக்காரு. அவர் வந்து இவ்வளவு நல்லா சிஎம் செஸ் விளையாடுவாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு 15 மினிட்ஸ் மேட்ச் போட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு. 15 மினிட்ஸா அப்படின்னு அவர் வந்து பேட்டியில சொல்லியிருக்காரு. நாங்க வந்து அவரே நான் எதிர்பார்க்கல, போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி விளையாண்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது கோரிக்கை வச்சிங்களான்னு கேட்டாங்க. கோரிக்கை எதுவும் வைக்கல, நன்றி சொன்னோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால செக் வச்சது அரசியல் இல்ல, விளையாட்டுல தான் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எப்படியாவது விஜய்க்கு செக் வச்சிடலாம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப நடந்துட்டு இருக்கிற தாவேக்கா ஆட்சி வந்து ஒரு 3 மாசம் தான் தாங்குமா அப்படிங்கிறதே தெரியல, அந்த மாதிரி நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. ஓகே, அதனாலதான் வந்து 6 மாசம் டைம் கொடுத்தோம், இப்பவே விமர்சிக்க ஆரம்பிச்சது அதனாலதான். ஏன்னா தாங்காது அது வரையும், அதுக்குள்ள விமர்சிச்சுக்கிறோம், அப்புறம் அதுக்குள்ள போயிருச்சுன்னா அப்புறம் நாங்க யாரை விமர்சிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு போல இருக்கு. திரும்ப ஆட்சிக்கு வந்துருவாங்கல்ல அப்படி போயிடுச்சுன்னா. அந்த நம்பிக்கை வேற இருக்கா? அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அவரும் அதான் சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப வந்து தாவேக்கா ஆட்சி ஒரு நாற்காலி மாதிரி, நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், 2 கால் தான் தாவேக்காவோடது, 2 கால் இரவல் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த 2 காலம் எப்ப வேணா வந்து பிச்சுக்கிட்டு போவோம், அப்ப வந்து நாற்காலி சாஞ்சிரும் அப்படின்னு, எப்ப வேணா கூட்டணியால பிரச்சனை வரும், கூட்டணி உங்களுக்கு எப்ப வேணா செக் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியும் வந்து எச்சரிச்சிருக்காரு. ஆமா, 6 மாசம் தான் தாங்குங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க ஏடிஎம்கேல. சோ இதெல்லாம் பத்தி ஒரு பிரஸ் மீட் வந்து பே சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர், அவர் வந்து பிரஸ்ல இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி சொல்றாங்களே 3 மாசம் தாங்க 6 மாசம் தாங்கன்னு, 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஆட்சியை வந்து ஸ்டாலின் சொன்னாலும் சரி, எடப்பாடி சொன்னாலும் சரி, அது தவறுதான். அந்த கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கும் போது அது மக்கள் முடிவுக்கு எதிரானதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியை பத்தி கேக்குறாங்க. திமுக கூட்டணினே ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறாரு. அதுல தொடர்றீங்களான்னு கேட்டாங்க. அதான் கிடையாதுன்றனே எப்படிங்க தொடர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டணி இல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் இல்ல. நீங்க சொன்னீங்களே நாங்க அதுல தொடருவோங்கிற மாதிரி இன்னொரு கேள்வியை வச்சாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா எடுத்து பாருங்க, எல்லா பேட்டியும் கூட எடுத்து பாருங்க, நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, மக்கள் பிரச்சனையில பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான பிரச்சனைகள்ல திமுகவோட ஒன்னா பயணிப்போம்னு தான் சொன்னோமே தவிர கூட்டணியை பத்தி நாங்க சொல்லல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து எங்க தயவுலதான் ஆட்சி நடக்குது, நாங்க தான் கூட்டணி கட்சிகளை அனுப்பிச்சு வச்சோங்கிற மாதிரி பேசியிருந்தாருல, அதுக்கும் கடுமையான கோபத்துல பதில் சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்ல முடியும், நாங்க தான் சொந்த முடிவுன்னு சொல்லிட்டோம், சுயேட்சையா எடுத்த முடிவு அது சிபிஎம். அது நீ அவர்கிட்ட கேட்டிருக்கணும்ல, நீங்க ஸ்டாலின்ட்ட போய் கேட்காம என்கிட்ட கேக்குறீங்க, அவர் தான் சுயேட்சை முடிவுன்னு சொல்லியிருக்கேனே நான் முன்னாடியே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வீரபாண்டியன் சிபிஐயோட மாநில செயலாளர், அவரும் வந்து இந்த 3 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது, ஏன்னா பல பொறுப்புகள்ல இருந்தவர் ஸ்டாலின், இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இது தவறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில தான் தொடர்றோங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அதாவது இருக்கோம், பட் உள்ளாட்சி தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு முன்னாடி நாங்க கூடி முடிவெடுப்போம் யாரோட கூட்டணிங்கிறத அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது இங்க இருந்து போனதுல இந்த 2 கட்சி மட்டும்தான் ஆட்சியில பங்கு வகிக்கல, தாவைக்கு ஆட்சியில. ஆமா, இப்ப அவங்களும் வந்து எதிரா பேசிட்டாங்க. ஆமா, அவங்களுமே வந்து அப்செட்ல தான் இருக்கிறாங்க எல்லா கூட்டணி கட்சிகளுமே. அதாவது முன்னாள் கூட்டணி கட்சின்னு சொல்றதா இல்ல, ஏன்னா விசிகாவுமே அதிகாரப்பூர்வமா நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொல்லல, அது அடுத்து
ஒரு கூடி முடிவெடுப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. IUML வந்து 20ஆம் தேதி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் அதிமுக அது முடிவு எடுக்க வேணாம், அவர் பேசுறத வச்சே தெரிஞ்சிருது. இருந்தாலும் 27ஆம் தேதி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, கூட்டணியில இருந்தபோது சரியான மரியாதை கிடைக்கல, ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அதே மாதிரிதான் நடந்துக்கிறாங்க, நாங்க தான் ஏதோ அனுப்பிச்சு வச்சோங்கிற மாதிரிலாம் பேசுறாங்கிறது அவங்களுக்கு அதிருப்தியா இருக்கு போல. ஸோ இப்படிதான் இருக்கு. திமுகவோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா இப்பவே வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து அதிகப்படுத்தலாமா, 78 பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைக்கலாமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்களாம். 100 110 அப்படி போயிடுவோம் மாவட்ட எண்ணிக்கையில. அப்படி போயிட்டோம்னா இளைஞர்கள் பெண்களுக்கு எல்லாம் உள்ள வாய்ப்பு கொடுத்தாதான் நமக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படுங்கிற மாதிரி அவங்க நம்புறாங்களாம். ஸோ அதை பத்தின ஆலோசனைகள் அறிவாலயத்துல நடந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி அதுக்குதான் வந்து சரியான ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காரு ஸ்டாலின். என்ன சொல்றாரு? என்ன வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு அவரே தோத்துட்டாரு. ஆட்சியில இருக்கும்போது வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் தலைக்கணத்துல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதாவது மேய்க்கிறது எருமை அதுல ஒரு பெருமைன்ற மாதிரி இவங்க கட்சியே 3ஆவது இடத்துக்கு வந்துருச்சு. அவர் தோத்துட்டாரு, ரைட், அவர் தலைவர் தோத்துட்டாரு, நான் ஜெயிச்சுட்டேன் 98,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றாரு. எப்படி ஜெயிச்சாரு? டிவிகே வேட்பாளரை தூக்கிட்டு அவரை வந்து செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்படியுமே வந்து அந்த சுயேட்சை வேட்பாளர் ஒரு 40,000 ஓட்டு 46,000 ஓட்டு டெபாசிட் கூட இலக்கல அவரு. அங்க 2வது இடம் வேற வந்திருக்காங்க. அங்கேயும் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருந்தா கூட இவரோட வெற்றியே முன்னாடியே வந்து தூக்கிட்டதுனால கிடைச்சதுன்னு தாவேகால இருந்து விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து 3வது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. அதுல இப்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காராமே சீமான். குறிப்பா வந்து திமுகவுக்கு காங்கிரஸ் மேல வந்து கோவத்தை விட சீமானுக்கு தான் காங்கிரஸ் மேல பயங்கர கோவமா இருக்கு. ஏன்னா வந்து வெக்கமான சூடு சோரணம் இருந்துச்சுன்னா திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்ச அந்த தொகுதிகள்ல எல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க, 10 எம்பிக்கள் இருக்கீங்க அதை ராஜினாமா பண்ணுங்க. இங்க திமுகல ஒரு எம்பி வாங்குறீங்க, அங்க போய் தாவேக்கால ஒரு எம்பி வாங்குறீங்க, அப்ப ஏதாவது ஒண்ணு ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தல் நின்று ஜெயிச்சு காட்டுங்க. இன்னும் ஜெயிக்க முடியாதுன்னு தானே இப்படி பண்றான் அப்படின்னு காங்கிரஸ் அவருக்கு பதில் சொல்லுவாங்க. பட் மாணிக்கம் தாகூர் தாவேக்காக்கும் அவர் தான் செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன், காங்கிரஸுக்கும் டியூவல் இது பண்றாரு. அவரு பதில் சொல்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுல இருந்து சீரு வந்தோன்னு எப்படி பேசுறாரு பாருங்க. நாங்க எங்களோட ஓட்டுல தான் உதயநிதியும் ஜெயிச்சிருக்காரு, அப்போ உதயநிதியை ரிசைன் பண்ண சொல்லிட்டு வாங்க, நானும் ரிசைன் பண்றேன்றாரு. அதனால அந்த மாதிரி ஒரு இதுல இறங்கியிருக்காங்க. சீமான் வந்து பயங்கர கோவத்துலதான் இருக்காரு, அப்செட்ல தான் இருக்காரு. அதே மாதிரி ஓட் பேங்க்ங்கிறது மக்கள் ஏதாவது பிரச்சனை என்ன வானே சீமான் என்ன வானே அப்படின்னு கூப்பிட்டானா நான் வர முடியாது. ஏன்னா நீங்க ஓட்டு போட்டு நீங்க பண்ண வேலைக்கு நான் வர முடியாது, நீயா பட்டு தெரிஞ்சுக்குவேன், அப்ப நான் வந்து பேசுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, பொம்மை 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 பார், ஜோசப் விஜய் தமிழக முதல்வர் எனும் பொம்மை பார். நல்ல ரைம்ஸ் எல்லாம் எழுதுறிய? இது நான் எழுதுனது இல்ல, நயினார் நாகேந்திரனுக்கு அவர் எழுதினாரா இல்ல அவர் அட்மின் எழுதி கொடுத்தாரான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, என் குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணணும். விஜய் மாமாவுக்கு மட்டும் தான் அட்ராக்ஷனா, நயினார் என்ன அவர் சித்தப்பாவா பெரியப்பாவான்னு தெரியுது, என்ன எனக்கு அட்ராக்ஷன் இல்லையான்னு இந்த மாதிரி பதிவு. எவ்வளவு தூரம் அவுடேட்டடா இருக்காங்க குழந்தைங்க. இன்னைக்கு ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் வந்து பொம்மை 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 பண் ரைம்ஸ் எழுதிட்டு இருக்காரு. ரைம்ஸ் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பொம்மை முதல்வரா தான் இவரும் செயல்படுறாரு. போன திமுக ஆட்சியில எடப்பாடி வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டாலின், இப்ப அவர் வந்து பொய்க்கால் குதிரை ஆட்சின்னு மாறி இருக்காரு. அந்த பொம்மை முதல்வர் இதை இவர் எடுத்துக்கிட்டாரு போல நயினாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல விளக்கேத்தணும்னு. ஆனா வந்து அவங்களோட அமைச்சர் திருப்பரங்குன்றத்தோட MLA நிர்மல்குமார் வந்து அதெல்லாம் வந்து விடமாட்டோம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஏத்த விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவும் வந்து அதுதான் சொல்றாரு, அந்த தீபத்தூண் இருள்லயே இருக்கதான் அரசோட கொள்கைங்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ இவங்க எல்லாம் பேசுறாங்க, முதல்வர் யாரு, அவர் பேச மாட்டாரா, அவரே அமைதியா இருக்காரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்குதான் பொம்மைங்கிறத எடுத்துட்டு வராங்க. அவர் இப்ப மட்டுமே பேசாம இருக்காரு, கரூர்ல இருந்தே பேசாம தான் இருக்காரு. பேசாம இருக்காரு. அப்பெல்லாம் வந்து சும்மா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க பொம்மை 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 பாருன்னு பாட்டு போட்டீங்கன்னா பேசிடுவாரா? அதான் இங்க உங்க பதிவெல்லாம் பார்க்கவே மாட்டாரு, அது தெரியாம இவர் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நயினார் பாட்டுக்கு. சரி, இன்னொரு பக்கம் வந்து பாஜகவோட ஆதரவு நிலைப்பாட்டுல நிறைய பதிவுகளை போடுற ஒரு யூடியூபரையும் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஆமா, மாரிதாஸ் வந்து நிறைய சர்ச்சைக்குள்ளான வகையில வந்து கண்டென்ட் போட்டுட்டு இருந்தாரு. குறிப்பா அமைச்சர் கீர்த்தனா அவங்கள பத்தி வந்து தவறா சித்தரிச்சு ஒரு போட்டோ ஒண்ணு பகிர்ந்திருந்தாரு. ஸோ அது ரிலேட்டடா இன்னைக்கு வந்து காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்காங்க. 3 பிரிவுகள்ல வந்து அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கான வந்து நயினார் நாகேந்திரன் இவங்க
தமிழிசை சவுந்தரராஜன், சீமான் போன்றவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, முக்தார் அப்படிங்கிறவர் வந்து பாஜகவினரை பத்தி ரொம்ப அவதூறா பேசிட்டு இருக்காரு, பாஜகவில் இருக்கிற பெண்களை பத்தி எல்லாம். அவரை மட்டும் ஏன் கைது பண்ண மாட்டீங்க, அவரை கைது பண்ணாம மாரிதாசன் மட்டும் கைது பண்றது வந்து ஒடுக்குமுறை செய்யற விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பெண் அமைச்சரை பத்தி அவர் பேசினது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவரை மட்டும் பண்ணாதீங்க, எல்லாரையுமே பண்ணுங்கிற மாதிரிதான் அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. சீமான் வந்து பாசிச போக்குல போயிட்டு இருக்கு இந்த அரசு, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. பட் அவர் போட்டிருந்த அந்த பதிவுங்கிறதும் ரொம்ப சர்ச்சைக்குள்ளான வகையில, மோசமான வகையில தான் இருந்தது. அந்த அமைச்சரை பத்தி போட்டிருந்தது. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் அமைச்சர்களுக்கு வருவோம். வரிசையா வந்து வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சர்களா. முதல்ல யாருன்னா நிர்மல்குமார் வந்திருக்காரு. அவர் என்ன, ஏற்கனவே அந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, அதை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மின்வெட்டு வந்து பல இடங்களையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு, இரவு நேரங்கள்ல தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் கூட ஆவடியில வந்து அந்த மின் மாற்றியில உள்ள ஃபியூஸையே யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வந்து அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த திருடல்னா மட்டும் கரண்ட் வந்துருமா? அதுதான், அவங்க வந்து திருடிட்டு போயிட்டதுனால அந்த ஏரியால கரண்ட் இல்ல, மத்த ஏரியாலாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த மாதிரி அங்கங்க நடக்குதுங்கிற மாதிரி அமைச்சர் சொல்றாரு. ஃபியூஸ் எல்லாம் யாரோ சிலர் திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். மின்துறை அமைச்சர் அனில் பாலாஜி அனில் நாப்புல இப்ப அனில் இவர் ஒரு கதை சொல்றாரு. ஆமா, அதனால வந்து உள்ள கருப்பு ஆடுகள் இருக்கிறவங்க மாதிரி தான் தாவேக்கா வந்து போயிட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு நாள் அவங்க எல்லாம் கண்டுபிடிக்காம அப்படியே ஓட்டிட்டு இருப்பீங்க அப்படிங்கறத மக்கள் இதே பதில சொல்லி இருந்தாங்கன்னா அதையுமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் வந்து இன்னைக்கு பழனியில திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக போயிருக்காரு. அதுல உள்ளூர் எம்எல்ஏ ரவி மனோகரனோட பேரு வந்து அந்த திறப்பு விழா பேனர்ல போடலையா, அதனால அவர் கோச்சுக்கிட்டு ஓரமா போயிட்டாரு. அப்புறம் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாரி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு பேனர் வச்சவங்க கிட்ட, அவர் தானே எம்எல்ஏ, அவரும் மக்கள் பிரதிநிதி தானே, என்னைக்கு வேணா அவர் நம்ம பக்கம் வரலாம் அப்படின்னு அவர் சொல்லல. பட் ஏடிஎம்கே மக்கள் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்கிறதுனால அவர் பேரையும் நீங்க போட்டிருக்கணும், நிறைய எக்ஸ்ட்ரா பிட்டு போடுற இல்ல அந்த மாதிரி வந்து சொல்லல அவரு. பட் வந்து அவர் மக்களுக்காக சொல்ல முடியாது. ஆமா, நடக்கும். அவரும் மக்கள் தொகுதி மக்களுக்காக நாளைக்கு மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பழனி எம்எல்ஏ அவர் தான் மக்கள் பிரதிநிதி, அவர் பேரை நீங்க போட்டிருக்கணும் நிச்சயம்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. பழனிலையும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு, நாங்க ஆய்வு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அங்க சொல்லியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி கள் விற்பனை அப்படிங்கிறத பத்தியும் திரும்பியும் பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா டாஸ்மாக் பத்தி ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்துல போட்டிருந்தாங்க. அதுலதான் வந்து கள் விற்பனையை வந்து ஏன் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. கல்லால மருத்துவ பயன்கள் இருக்கா, அதெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணுங்க, தமிழக அரசு இதை பத்தி அறிக்கை தாக்கல் பண்ணுங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. டெல்லியில இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒண்ணு கூடியிருக்காங்க. போற வழியெல்லாம் சில பேனர்ஸ் வேற வச்சு பயமுறுத்தி இருக்காங்க போல. ஆமா, இப்ப வந்து ராகுல் காந்தி அவருடைய போட்டோவை போட்டு காங்கிரஸை பத்தி இந்தியா கூட்டணியில இருந்த தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத வந்து ஒரு பேனரா அடிச்சு போட்டிருக்காங்க விமர்சனங்களை. ஆமா, உதயநிதி போட்டோ வச்சு முதுகுல குத்திருச்சு காங்கிரஸ் அப்படிங்கறத வந்து பெருசா போட்டு ஹிந்தில போட்டிருந்தாங்க. ஆமா, ஹிந்தி தெரியாது போடான்றாங்களே திமுக காரங்களே, யாரு வச்சதுன்னு தெரியல யார் வச்சதுன்னு தெரியல. ஆனா ஹிந்திக்காரங்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு வச்சிருக்காங்க, நல்லா தெரியுது. ஆமா, பிஜேபியே தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நேத்து கூட்டணி கட்சிகளே துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்கன்னு செய்தி தொடர்பாளர், பாஜகவோட தேசிய செய்தி தொடர்பாளர் வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பேனர் ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களும் வந்து காங்கிரஸை பத்தி சொன்னதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. காங்கிரஸ் அழிக்கணும்னா நம்ம எதுவும் பண்ண வேணாம், அதுவே அழிச்சுக்கும், காங்கிரஸ் தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்துருச்சு இப்படிங்கிற மாதிரியான கொட்டேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு டெல்லி ஃபுல்லா அங்கங்க பேனரா வச்சிருந்திருக்காங்க. ஓகே, இதை பார்த்தாது காங்கிரஸ் திருந்துவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லையா தெரியல. ஆமா, அதனால வந்து மம்தா வந்து அதிருப்தியில இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துல. ஆமா, கலந்துதானே ஆகணும். ஏன்னா அவங்க இல்லையே, அவங்களுக்குன்னு எம்பிஸ் எம்எல்ஏஸ் எத்தனை பேர் இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாதுங்கும் போது இந்த கூட்டணியிலேயாவது ஐக்கியம் ஆயிடுவோம்னு இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இருந்து விசிக தலைவர் திருமாவளவனும், வைகோ மதிமுக தலைவர் அவரும் போய் கலந்துகிட்டு இருக்காங்க. சிபிஐ சிபிஎம் கலந்துகிட்டு இருக்காங்க. சிபிஐக்கு ஆனா சிபிஎம்க்குலாம் ரொம்ப கோவம் இருக்கு காங்கிரஸ் மேல. ஏன்னா நீங்க பிஜேபியோட பி டீம்ங்கிற மாதிரி கேரளால வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எங்களே பிஜேபி எதிர்க்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறீங்களேங்கிற மாதிரி அவங்க ஒரு கோவத்துல இருந்தாலும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 25 கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. அதை பத்தி கார்கே வந்து சொல்லியிருக்காரு, இனிமே 2 மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ண போறோம், அடுத்த ஆகஸ்ட்ல ஹைதராபாத்ல மீட் பண்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுல வந்து திமுக பத்தி அவங்க பேசல, அதுதான் திமுகவே நாங்க அதுல இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இன்னைக்கு டிகே சிலவன்ட்ட கேட்டாங்க, திமுக அந்த கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்ப 3வது அணி அமையுமான ஒரு வலுவான அணி அமையும் இருக்காங்க. இதுல இப்ப ஆம் ஆத்மி கலந்துக்கல,
இன்னொரு பக்கம் திமுக கலந்துக்கல. 2 பேரும் சேர்ந்து ஒரு வலுவான அணியை அமைக்க முடியுமாங்கிறது தெரியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கூட்டணி வச்சு நாங்க ஒரு பெரிய அணியை உருவாக்குவோம், 3வது அணியை அப்படின்னு திட்டம் போடுறாங்களா நம்ம தெரியல. ஆனா வந்து இன்னைக்கு எதுக்கு கூடியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன பேசணும், வெளியே என்ன பேசணும், எப்படி வந்து பிஜேபியை எதிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்திலாம் பேசியிருக்காங்களாம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறதையும் வலியுறுத்தி இந்த கூட்டத்துல நாங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி கார்கே வந்து சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல. இதுல தாவேகா வந்து இடம்பெறுமா இந்த கூட்டணியிலன்னா, சஞ்சய் ராவத் வந்து ஆல்ரெடி இடம்பெற்றுட்ட மாதிரி பேசியிருக்காரு உத்தவ் சேனால இருந்து. பட் இன்னைக்கு கூட்டத்துக்கு கூப்பிடல. இது எம்பிக்கள் இருக்க கட்சியில என்ன நாடாளுமன்றத்துக்குள்ள பண்றோம் அந்த மாதிரி பேச்சு தான் நடந்ததா சொல்றாங்க. கூடிய விரைவில் தாவேகாவும் இந்த கூட்டணிக்குள்ள வருங்கிறது தான் டெல்லியில இருந்து வர தகவல். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா பண்ணோன்னு இங்க இந்தியா கூட்டணி சொல்லியிருந்தாங்கல்ல, அதே தான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களும் வந்து சொல்றாங்க. ஜூன் 13ஆம் தேதிக்குள்ள அவர் ரிசைன் பண்ணல அப்படின்னா டெல்லி முழுக்க வந்து பெரிய போராட்டத்தை நாங்க நடத்துவோம் அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. ஓகே. இந்த சிஜேபிக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் இருக்காங்களா, RSS இருக்காங்களா, இப்படி பல விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனா அது போக போக தான் தெரியும். பிலிப்பைன்ஸ்ல மிக மோசமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிக்டர் அளவுக்குள்ள 7.8 அப்படின்னு சொல்றாங்க. வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படியே உட்கார்ந்துட்டு சும்மா தரையில் நிக்கிறவங்க கூட இவ்வளவு தூரம் வந்து அப்படி ஷேக் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்கு. பில்டிங் எல்லாம் அப்படியே தரமட்டம் ஆகியிருக்கு. இது வரைக்கும் 32 பேர் உயிரிழந்திருக்கிறதாக அதிகாரப்பூர்வ தகவல்லாம் வருது. இதை ஒட்டி வந்து அந்த பிலிப்பைன்ஸ், அந்த பசிபிக் கடல் பகுதியில் இருக்கிற ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு பக்கம் இயற்கை இப்படியான பேரழிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தா மனித பேரழிவுகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. எங்கன்னா திரும்ப, அதாவது கிட்டத்தட்ட பிப்ரவரி 28 ஆரம்பிச்சது. இஸ்ரேல் மேல வந்து ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசத்துல அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த பிப்ரவரி 28 இருந்து கணக்கெடுத்தோம்னா ஜூன் 7ஆம் தேதி 100வது நாள் வருது. அந்த 100வது நாள் அன்னைக்கு திரும்பியும் அந்த போர் வந்து தொடங்கியிருக்கு. அதுக்கு காரணமா ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா போர் ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்மளுமே பார்த்தோம். தெற்கு லெபனான்லாம் ஆக்கிரமிக்கிறது, அங்க போய் தாக்குதல் நடத்துறது, காசால கூட சில நேரங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல எப்பவுமே வந்து ஒரு விதின்னு இருந்தா அதை மீறுறது தான் வாடிக்கையா வச்சிருக்கிறாரு நெதன்யாஹூ, இஸ்ரேலோட பிரதமர். இப்போ அதுக்கு தான் நாங்கள் பதிலடி கொடுக்குறோங்கிற மாதிரி ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கால இருந்து அதிபர் ட்ரம்ப் வந்து கேட்டுக்கிட்டாரு, நீங்க வந்து திரும்பி பதிலடி தாக்குதல் கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரு போர் ஒப்பந்தம் முடிகிற தருவாயில அது வந்துச்சுன்னா பெரிய போரா மாறிடுங்கிற மாதிரி இஸ்ரேல் கிட்ட அவர் கேட்டுக்கிட்டாராம். ஆனால் அதெல்லாம் மதிக்காம இஸ்ரேல் வந்து திரும்பியும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு மிக நீண்ட போரா கூட இது மாறலாம் அப்படிங்கிற அபாயம் இருக்கு. ஆமா, இல்ல டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாவே இந்த போர் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாருன்னா ஒரு உடனடியாக நெத்தன்யாஹூவை தடுத்து நிறுத்தினா இந்த போர் சீக்கிரம் முடியவும் வாய்ப்பு இருக்கு. வெறும் பேசுறாரே தவிர ஆக்ஷன்ஸா எதுவுமே இல்லை. ஒரு சாங்ஷன்ஸ் அவங்க மேல எதுவும் போடலை. இந்த மாதிரியான இது இருக்கு. இந்தியால இருந்து அங்க ஈரானுக்கு யாரும் பயணப்பட வேணாம், அங்க இருக்கவங்களும் வந்து வெளியேறுங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. வெளியுறவுத்துறை வந்து வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க திரும்ப இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் ஏற்கனவே இந்தியாவில் ஒரு பெரிய பொருளாதாரத்தை தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இன்னும் போர் நீடிச்சதுன்னா இங்கே பெரிய பிரச்சனைகள் வெடிக்கும். புது நம்பர்ல இருந்து கால் வந்தது. ஹலோ சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மௌனம். உடம்பெல்லாம் ஆடி போச்சு. எக்ஸ் லவரா ப்ரோ? இல்ல, பஜாஜ் ஃபைனான்ஸ்காரன். கடனை திரும்ப கேட்குறாங்க போல. திமுகவோட சேர்ந்து அதிமுகவை அழிக்க பார்த்தாரு எடப்பாடி, அதனாலதான் நாங்க தாவேகாவோட சேர்ந்து அதிமுகவை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவனும் பண்ணா. வாய்ப்புகள் கதவை தட்டும் போது ஹெட்செட் அணிந்திருப்போம் அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் காதை திறந்து வச்சுக்கணும். முக்கிய அறிவிப்பை 11ஆம் தேதி வெளியிடுவேன் ராகவ லாரன்ஸ் சொல்றாராம். கட்சி ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ்ன்றாங்க. சில பேர் திருச்சி கிழக்கு இவர்தான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்கு கொடுக்க போறோம்? விருது வந்து முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்துடலாமா? ஏன்? ஏன்னா அவர் தானே தன்னந்தனியா இப்ப நின்றுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபீல்ட்ல தான் அவர் இருப்பாரு. கூட்டணி எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சிபிஎம் சிபி அவங்களும் கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, அங்க இந்தியா கூட்டணியும் தனியா வந்து கூடி பேசிக்கிட்டாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்லாம் போய் கூட்டணியில பங்கேற்றாப்ல. அவர் பங்கேற்பாரு, அவருக்கு என்ன, அவர் வந்து தாவேக அரசுலயே பங்கேற்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே வந்து எங்களை விட்டு போறீங்களா எவ்ரிபடி அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இருக்கும்போது கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருந்திருப்போங்கிற மாதிரிதான் கூட்டணி கட்சிகளோட மைண்ட் வாய்ஸும் இருக்குது.
பட் இப்போ வந்து ஒரு மாதிரி திமுக ஒரு தனித்து விடப்பட்டதுங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஒரே ஒரு கட்சி இருக்கிறதுனால அவங்க நம்பிக்கையோட தான் இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, 2 இருக்காங்க. 2 பேருமே மாபெரும் சக்திகள். யாரு? ஒண்ணு தேமுதிக, ஒரு எம்எல்ஏ, இன்னொன்னு மானிமா. எம்எல்ஏவே இல்ல, இருந்தாலும் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. பட் அவரோட மைண்ட் வாய்ஸ் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டுல வர மாதிரி ஃபீல்ல தான் இருப்பாரு. ஸோ அதனால அந்த விருதை ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.